ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துருக்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி எர்டிகாவோட எல்எக்ஸ்ஐ பேஸ் மாடல் வேரியண்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் ஹெட்லேம்ப்ஸ் இருக்குது, ஆனால் ஹாலஜன்ஸ் தான். இதில் வந்து ஃபாக் லேம்ப் கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இதோட ஃப்ரண்ட் பொசிஷன் சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங் எல்லாம் கிடையாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒன்லி கீ டைப் ஆப்ஷன் மட்டும்தான், ஆனால் சென்ட்ரல் லாக்கிங் இருக்குது. ஓகேவா. இது வந்து ஒரு 15 இன்ச்சஸ் வீல் தான் பேஸ் மாடல் சரிங்களா. ஸ்டீல் வீல் வித் வீல் கேப்போடு கொடுத்துட்றாங்க. வண்டியோட என்ஜின் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1.5 லிட்டர் தான் பெட்ரோல் என்ஜின் வித் ஸ்மார்ட் ஹைப்ரிடோட வந்துடுது. ஸோ டோர் ஹேண்ட்லெல்லாம் பார்த்திங்கன்னா பிளாக் கலர் தான். அந்த டோர் ஸோ வண்டியோட கலர்ஸ் வந்து வராது, ஏன்னா அது பேஸ் மாடல் அப்படின்றதுனால. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாலுமே பவர் விண்டோஸ் ஆப்ஷன் இருக்குது, லாக் அன்லாக் ஆப்ஷன், விண்டோ லாக் ஆப்ஷன், இது எல்லாமே இருக்குது. ஸோ டிரைவர் சைடில் வந்து ஐடியல் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் ஆப்ஷன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீ டைப் ஸ்டார்ட் தான். சீட் கவர் எல்லாமே பார்த்திங்கன்னா கம்பெனியில் போடுறது பெஸ்ட்டு தான். ஏன்னு பார்த்திங்கன்னா பேசிக்லேருந்தே இந்த வண்டிக்கு 6 ஏர் பேக் கொடுக்குறாங்க. அதனால் வந்துட்டு கம்பெனியில் அந்த ஏர் பேக் ரிலீஸ் ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் சீட் கவரெல்லாம் கம்பெனியில் போட்டுக்கோங்க மேக்ஸிமம். நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஓடோமீட்டர் பார்த்திங்கன்னா நல்லா டைப் தான், டிஜிட்டல் வந்து மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. வண்டியோட பவர்ஸ்னு பார்த்திங்கன்னா 102 பிஹெச் பவர்ஸ், 136 Nm டார்க் இருக்குது. மற்றபடி ஏபிஎஸ், இபிடி, ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் இது எல்லாமே பேஸ் மாடல்லேருந்து கொடுக்குறது தான். ஸோ ஏசின்னு வரும்போது பார்த்திங்கன்னா மேனுவல் ஏசி தான், ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் வரும். செகண்ட் அண்ட் தேர்ட் ரோல் ஏசி வராது பேஸ் மாடலில். சப்போஸ் வேணுன்றவங்க விஎக்ஸ்ஐக்கு அப்டேட் ஆகலாம். அதில் சிஸ்டம், ப்ளூடூத் கண்ட்ரோல்ஸ், 3 ரோமே ஏசி ஆப்ஷன் ப்ளஸ் வித் ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங் ஆப்ஷனோடு வரும். இதில் வந்து சிஸ்டம் ஆப்ஷனே கிடையாது உங்களுக்கு சரிங்களா. வண்டி வந்து நல்ல ஸ்பேசியஸ் வண்டி தான். ஸோ அடல்ட்ஸு தேர்ட் ரோ வரைக்குமே பார்த்திங்கன்னா பெரியவங்க உட்காரத்துக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ரிக்ளைனிங் ஆப்ஷன் வரும்போது பார்த்திங்கன்னா சென்டர் ரோவில் 4-வே அட்ஜஸ்டபுள் ஆப்ஷன் இருக்குது. தேர்ட் ரோவில் பார்த்திங்கன்னா ஒன்லி சாஞ்சிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ரிக்ளைனிங் இருக்கும், இந்த மூவிங் ஆப்ஷன் கிடையாது. தேர்ட் ரோவில் பார்த்திங்கன்னா பாட்டில் ஹோல்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா ரோலுமே இது இருக்குது. ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் தேர்ட் ரோலையும் பாட்டில் ஹோல்டர் வந்து ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த பேனிக் பட்டன் பார்த்திங்கன்னா எல்லோ போர்டுக்கு இப்போ எல்லாம் கம்பல்சரி கொடுத்துருக்காங்க, ஆனால் எதுக்கு கொடுத்தாங்கன்னே தெரியல. அது ப்ரெஸ் பண்ண ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட் வருது. ஒயிட் போர்ட் எடுக்கிறவங்க எல்எக்ஸ்ஐ பதில் விஎக்ஸ்ஐ போடலாம். அதாவது ஒரு பேஸ் மாடல்லேருந்து கொஞ்சம் அப்டேட் ஆகணும், இன்னும் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் வேணும் அப்படின்னும் போது. என்னென்னா பேஸ் மாடல்லேருந்து இப்போது சேஃப்டி அப்டேட்டுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 6 ஏர் பேக்குன்றது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். நல்ல போட் ஸ்பேஸும் இருக்குது. லாங் ட்ராவலுக்கு இது பெட்ரு தான். அதே மாதிரி ஒரு ஃபேமிலி, பெரிய ஃபேமிலிக்கு வந்து வண்டி நல்ல வண்டி எர்டிகா. இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்த்திங்கன்னா 180 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க பேஸ் மாடல்லேருந்து, ரொம்ப ஹைஃபையாக இருக்குது. ஸோ ஹாலஜன் பல்ப்ஸு, டைல் லேம்ப்ஸ், ஸ்மார்ட் ஹைப்ரிட் பேட்சும் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்சார் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும், ஏன்னா இதில் வந்து சிஸ்டம், டச் ஸ்க்ரீன் இந்த மாதிரி எதுவுமே வராதனால கேமரா ஆப்ஷன் எதுவும் வராது. நல்லா போட் ஸ்பேஸ் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு போட் ஸ்பேஸ் அதிகமாக வேணும், ஒரு 5 பேர் தான் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா தேர்ட் ரோ வந்து நீங்கள் 50 அந்த ரேஞ்சில் வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் ரோன்னு ஃபோல்டிங் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 60/40 அந்த இதில் கொடுத்துருக்காங்க ஃபோல்டிங் ஆப்ஷன்.
வண்டியோட செகண்ட் ரோ ஃபோல்டிங் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நல்ல ஸ்பேசியஸாகவும் இருக்கும். ஸோ இதில் வந்து ஸ்பேர் வீல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடியில் தான் கொடுத்துருப்பாங்க. சேம் இன்னோவில் எல்லா வண்டியிலும் வர மாதிரி தான் அதுக்கான இங்கே போல்டு கொடுத்துருக்காங்க. அதை கழட்டும் போது பார்த்திங்கன்னா அந்த டயர் அப்படியே கீழே வர்ற அந்த இது தெரியும். அதாவது எல்லோ போர்டுன்றவங்களுக்கு எனக்கு சிஎன்ஜி வேண்டாம் அப்படின்னும் போது எல்எக்ஸ்ஐயும் எடுத்துக்கலாம். சப்போஸ் ஏசி எங்களுக்கு கம்பல்சரி அப்படின்னும்போது விஎக்ஸ்ஐக்கு போகலாம். இதில் பார்த்திங்கன்னா வண்டி ஒரு ட்ராவலருக்கு இல்லாட்டி இப்போ லாங் ட்ரைவ் போகிறவங்க, ஒரு ஃபேமிலியாக இருக்கிறவங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வண்டி பெட்டராக தான் இருக்கும். பட்ஜெட்டை பொறுத்து நீங்கள் ஹைஃபை இப்போ எல்எக்ஸ்